முக்கிய செய்தி: கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் தர்மேந்திர பிரதான். நடுவண் கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் தர்மேந்திர பிரதான். பிரதமர் மோடிக்கு பதவி விலகல் மடலை அனுப்பி கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் தர்மேந்திர பிரதான். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் எதிரொலியால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி கட்சியினரும் டெல்லியில் போராடி வந்தனர். இந்த நிலையில் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் தர்மேந்திர பிரதான். தீய ஆற்றல்களின் பிடியில் நாட்டின் இளைஞர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதால் பதவி விலகுகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மாணவர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்காமல் கல்விக்கு செலவிட வேண்டும் எனவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 10 நாட்கள் நடைபெற்ற நிகழ்வுகளால் வருத்தம் அடைகிறேன் எனவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் இணைக்கிறார் செய்தியாளர் பாலா அவர்கள். வணக்கம் பாலா. தற்போது கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகியிருக்கிறார். இது குறித்த விவரங்கள் என்ன? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் வினோதினி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும், குறிப்பாக இந்தியா முழுவதும் மாணவர்கள் இளைஞர்கள் எழுப்பிய எதிர்ப்பு இடையே மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து நடந்து வரும் போராட்டங்களும் அதனால் மாணவர்கள் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தமும் தான் ராஜினாமாவுக்கு காரணம் என அவர் தெரிவித்திருக்கிறார். இளம் தலைமுறையினரின் உணர்வுகளை மதித்து அவர்களது எதிர்காலம் குறித்தும் கவலைப்பட்டே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பிரதமருக்கு ராஜினாமா கடிதம் எழுதிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரிவிலிருந்து நான் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் தனது முடிவை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதி கடிதத்தின் மூலம் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் வந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதன் மூலம் தேர்வு ரத்து செய்யப்பட்டு பல மாணவர்களின் எதிர்காலம் குழப்பத்தில் சிக்கியுள்ளது ஆக பார்க்கப்பட்டனர். இந்த சூழலில் அவரின் ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது தகவல் வெளியாகி இருக்கிறது. தீய ஆற்றல்களின் பிடியில் நாட்டின் இளைஞர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்றும் அதனால்தான் இந்த பதவியிலிருந்து நான் விலகியிருக்கிறதாகவும் அவர் இந்த குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் போராட்டங்கள், இது எதற்காக என்றால் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிந்தது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை எழுதப்பட்டிருந்தது. இதனால் தேர்வு ரத்து செய்து புதிய தேதிகள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மன அழுத்தத்தில் இதனால் ஏற்பட்டது காரணத்தில்தான் நான் மிகுந்த மன உணர்ச்சியில் இந்த முடிவை எடுத்தேன் என அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இது மாணவர்கள் போராட்டம் முன்வைப்பதற்கான காரணம் என்னவென்றால் நீட் மட்டும் அல்லாமல் சீட் உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வு தொழில்நுட்ப கோளாறுகள் மூலம் குளறுபடிகள் ஏற்படுது என்பதை என்ற முக்கிய குறிக்கோளாக வைத்து தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டமானது நடந்து வந்தது. குறிப்பாக ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் டெல்லி ஜந்தர் மந்தர் கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி நடத்தி வந்த போராட்டம் மாணவர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்ப்பாட்டர்கள் என சில அரசியல் தலைவர்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் முக்கியமாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் ஓய்ந்தது என்ற அந்த கட்சியின் தலைவரும் பல போராட்டங்களும் குழுக்களும் இதை தெரிவித்து வந்திருந்தனர். இந்த போராட்டங்களுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், பல்வேறு சினிமா நடிகர்கள் என தொடர்ந்து ஆதரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தது. சென்னையில் இருக்கின்ற பால நிலையத்தில் தொடர்ந்து 5-6 நாட்களாக பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல திரை பிரபலங்கள் என தொடர்ந்து வந்த வண்ணமாக இருந்திருந்தனர். என்று கூட திருமாவளவன் அவர்களும் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தார். என்று தொடர்ச்சியாகத்தான் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் தர்மேந்திர பிரதானுடைய இந்த பதவி விலகல் என்பது ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியின் கொண்டாட்டமானது டெல்லியில் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அதே போல சென்னைகளிலும் பல இடங்களில் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இடங்களிலும் தற்போது கொண்டாட்டங்களை இது ஏற்படுத்தியிருக்கிறது. வினோதினி, தங்களது விவரங்களுக்கு நன்றி பாலா. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.